தாவேக்கா இருந்ததுனால தான் நீங்க இப்ப அதிமுகவை எல்லாரும் கைவிட்டுட்டு இப்படி வந்து நோ. திடீர்னு ஏடிஎம்கே ஆஃபீஸ் வந்துட்டோமா இல்லை பனையூரில் தாவேக்கா ஆஃபீஸ் வந்துட்டோமான்னு ஒரு நிதானமாக மறுபடியும் பார்த்தா எல்லாரையும் சந்தித்து அவர் வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரமும் ஒரே இடத்தில் நின்றிருந்த காட்சியை பார்த்தேன். இது மாதிரி வரலாறுகள்லாம் அம்மா இருக்கும்போது நடந்தது. இவனுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்கள் இப்பதான் மகிழ்ச்சியா இருக்காங்களாம், ஏன்னா துரோகிகள்லாம் வெளியே போயிட்டாங்களாம். எல்லாம் துரோகி. நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் வெளியில் போவான். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னும் 2 பேர் வெளியில் போவாங்க. அதிமுக இன்னும் இருக்கிறதா என்பது தான் கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. 47 இடம் வந்ததே. எல்லாருக்குமே திருநெல்வேலி அல்வா கொடுத்து பழக்கப்பட்ட துரோகி, ஒரு மூதேவின்னு கூட சொல்லலாம். நீ என்ன எடுத்துட்டாலும் சரி. இந்த பழனிசாமி, இந்த பல்லழகர், கல்லழகரை வணங்கி ஆற்றுல இறக்கி விடுவாங்க. இந்த பல்லழகரை தூக்கிட்டு போய் எங்கேயாவது காட்டில் இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும், திரும்பி வர்றது. ஒரு தலைமை, சர்வாதிகார போக்கு, அகம்பாவம், ஆணவம், திமிர் அத்தனையும் ஒன்றாக உருவெடுத்த ஒரு மனிதன் கையில், குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு அழிந்து கொண்டே இருக்கின்ற இயக்கத்திலே என்ன செய்ய முடியும்? ஒரு தோல்வியை தாங்கிக்கலாம். இப்ப திமுக கூட தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா திமுகல இருந்து இப்படி சாரசாரியா போறாங்களா? கிடைச்ச உடனே அதில் அதிகாரத்தில் அமர்ந்த ஹிட்லர் மாதிரி அதை விட்டு கொடுக்காம இவ்வளவு கேவலமாக நடந்துகிற மனிதனை பார்த்துருக்கேன். என்ன ஆயிடுன்றீங்க? எப்படிப்பட்ட தலைவர்களை இந்தியா பார்த்து விட்டது. நான் தொடர்ந்து தோல்விக்கு காரணம், எதிர்ப்பு அதிகமாகிறது, எல்லோரும் விலகுகிறார்கள். நான் இங்கே பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக்காவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நியூஸ் இன்னுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிய வணக்கம், வாழ்த்துக்கள். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தாவேக்காவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப உங்களுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலும் நீங்களும் எங்கள் தலைவருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நியாயத்தை ஆதரிக்கிறவர்கள், அவ்வளோதான். ஆகவே மகிழ்ச்சியாக நீங்கள் சொன்னது மகிழ்ச்சியாக செவிகளில் ஒலித்திருக்கிறது, அதை மாற்று கருத்தே இல்லை. ஆகவே நான் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருப்பதாகவே நான் மகிழ்கிறேன். அதுதான் சரியான முடிவாக என்னுடைய பயணத்தினுடைய, அரசியல் பயணத்தினுடைய சரியான ஒரு இடத்தில் போய் சேர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எல்லாருக்கும் இருக்கிற அந்த கியூரியாசிட்டி தான். நீங்கள் விஜய் அவர்களை மீட் பண்ண அந்த ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன பேசுனீங்க? விஜய் அவர்கள் உங்ககிட்ட என்ன பேசினாங்க? பனையூர் சென்றிருந்தேன். அப்புறம் பனையூர் போன பின்னாடி அவர் ஒரு 2:45 மணிக்கு வந்தார். 2:45 வந்தவுடன் அப்புறம் அது வரைக்கும் காத்து கொண்டிருந்தோம். முதல்ல போகும்போது என்னாச்சுன்னு கேட்டால், உள்ளே போய் அந்த ஹாலில் பார்த்தேன். இவனுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. திடீர்னு ஏடிஎம்கே ஆஃபீஸ் வந்துட்டோமா இல்லை பனையூரில் தாவேக்கா ஆஃபீஸ் வந்துட்டோமான்னு ஒரு நிதானமாக மறுபடியும் பார்த்தா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பல பொறுப்புகளில் மாவட்ட செயலராக இருந்தவர்கள், இப்படி சுற்றி எல்லாமே என்னுடைய நண்பர்கள். நான் உள்ளே சென்றேன். உள்ளே போனோடனே மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர் தான் ஏற்பாடெல்லாம், கோஆர்டினேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரிலேஷன்ஷிப், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அவர் அங்கே இருந்தார். அண்ணா வாங்கன்னு சொல்லி மரியாதையாக பழகக்கூடியவர், நல்ல நண்பர். அப்புறம் உள்ளே வாங்கினா அப்படின்னு. அப்புறம் 2:45 மணிக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் வந்தார்கள். அப்போ தான் எல்லோரும் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷாக் என்னென்னா, ஏடிஎம்கே ஆஃபீஸ் மாதிரியே இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இது பனையூரா ராயப்பேட்டையான்னு ஒரு நிமிஷத்தில் சந்தேகம் நினைக்கிறேன். இப்போ ராயப்பேட்டை யாருமே இல்லாமல் போச்சு, அதை விடுங்க, வேறு விஷயம். ஆனால் 99% பூரா ஏடிஎம்கே தான். என்னென்றால் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அன்றாடம் பார்க்குறாங்க, போகிறாங்க, அவங்க ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள், வேறு விஷயம். அன்னைக்கு இணைந்தவர்கள் பார்த்து வாழ்த்துக்களை பெறும் நாள் அப்படின்ற அடிப்படையில் தான் எல்லோரும் வந்திருந்தாங்க. நான் அவர் முன்னாலேயே சேர்ந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டாங்க. யாருமே ஏடிஎம்கேக்காரங்க எல்லாருமே அங்கே இருக்காங்கன்றத நான் அறிய முடிகிறது. ரைட். அதனால் அதை அப்புறம் அவர் வந்த பின்னாடி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவர்களை அறிமுகம் செய்து கொண்டு இன்னும் பொறுப்பில் இருந்தார்கள் போனார்கள்னு அறிமுகம் செய்து கொண்டு அவரே ஷால் போட்டார் எல்லாருக்கும். நம்ம ஷால் எடுத்துகிட்டு போனோமோ பொக்கை எடுத்துகிட்டு போனோமோ வேறு விஷயம். அவரே ஷால் போட்டு அவரே அந்த கட்சியினுடைய துண்டை அணிவித்து ரொம்ப மகிழ்ச்சியாக உறுதிமொழி ஏற்பது வழக்கம். அவங்க இயக்கத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஏற்கப்பட்ட பின்னால் அந்த மரகதம் அவர்கள் வாசிக்க எல்லாம் ஏற்றுட்டாங்க. அது முடிந்த பின்னால் அது நின்று அவரே பண்ணார். என்ன ஒரு பெரிய பியூட்டினா, எல்லாரையும் சந்தித்து அவர் வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரமும் ஒரே இடத்தில் நின்றிருந்த காட்சியை பார்த்தேன். இது மாதிரி வரலாறுகள்லாம் அம்மா இருக்கும்போது நடந்தது. அந்த வீரப்பனை கொண்டவர்களை ஒரு 600 சொச்சம் பேர் நினைக்கிறேன், அவங்களுக்கு விழா மெடல் பரிசு இடம் அதெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தார்கள், பதவி உயர்வு அப்படின்னு. அப்போது நின்னாங்க, கண்டினியூஸாக நின்னாங்க அந்த 600 சொச்சம் பேரையும் பார்க்குறப்போ. அதே மாதிரி இவர் எல்லாத்திட்டையும் பேசிட்டு அதை வாங்கிட்டு என்கிட்ட பேசும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னாரு. நான் அதிர்ந்து போனேன். ஏன்னா நான் என் பேரையே சொல்ல போகல, அவரே தெரிஞ்சுட்டு நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்போ ரைட், அவர் நம்மளை தொலைக்காட்சியிலையும் அதுலேயும் தொடர்ந்து பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், தொலைக்காட்சியில் பார்த்துட்டீங்களா அப்படின்னு. அப்புறமா அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் வர்றப்போ நான் உங்களை பார்க்குறதா இருந்தது. அப்போது அவரோடு சேர்ந்து வர்றதா ஒரு பிளான் பண்ணோம் எல்லோரும். தேர்தலுக்கு முதல்லையே வர்றதா கண்டினியூஸாக இருந்தது. மாறி மிஸ்டர் பிரபாகரன் வந்தார், இன்றைக்கி சபாநாயகர் ஆகிட்டார். அவர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்தார். எல்லாம் ஒன்றா தான் ஒரே யூனிட்டாக பயணித்தோம். ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம், ஒருங்கிணைப்பு குழுன்னு. அது முழுவதுமாக வெற்றி பெற முடியவில்லை பழனிசாமியால். ஆகவே அவர் வந்தார், சபாநாயகர் ஆனார். இவர் வந்தார், சேர்மன் ஆனார். நிற்க வாய்ப்பு கிடைத்தது. அது கிடைக்காமல் போனது என்று சொன்னேன். நான் உங்களை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்ற வார்த்தையை சொன்னார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு மெமோண்டோ எடுத்துகிட்டு போயிருந்தேன், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை உண்மையை சொல்லணுன்னா, எனக்கு என்னுடைய பசங்க பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பசங்களில் பெரியவன் அவரோட ஃபேனு சங்கீதன்னு. அங்கேயே சினிமா ரிலீஸ் ஆனால் அவங்க போய் இந்த ஒரு குரூப்பாக அந்த பசங்க போவாங்க, ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு. அப்போ பெங்களூர் இருந்தப்போ, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அப்போ அவங்க சேர்ந்து அந்த மெமோண்டோவை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது இந்த மாண்பு முதல்வர் ஒரு இடத்தில் பேசிய ஸ்பீச்சில் வருந்தது. 67 18 ஆண்டு காலம் போராடி காங்கிரஸை வீழ்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய புரட்சி 1967ஆம் ஆண்டு. 10 ஆண்டுகள் கழித்து பேரறிஞர் அண்ணா மறைவிற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளியவர்களுக்காக யுத்த களத்தில் பாடி வீடுகளில் ஏழை தாய்மார்களுக்காக ஒரு இயக்கத்தை கண்ட அந்த மாபெரும் தலைவன், அவர் ஆட்சிக்கு வந்த 77, இது 67, அது 77, அதை முதல்வரே சொல்லியிருக்கிறார் மேடையில். 2026 அவர் அமைதி புரட்சி. ஆகவே ஒரு இலக்கு 3 புரட்சி என்று எழுதி 3 பேரும் முழு உருவத்தில் நிற்கின்ற அந்த படத்தை அழகாக செய்து, அந்த மொமெண்டோ பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா? மொமெண்டோ அவரே கீழே வச்சார், சேரில் மேலே வச்சுட்டார். அதை நான் படித்து காமிச்சேன், பார்த்தாரு. ஆமாம் தெரியும் அப்படின்னு சிரித்தார். அதுக்கு பின்னாடி அந்த மெமோண்டோ திருப்பி எடுக்க சொல்லி பிடிங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு, கேமராவுக்கும் அங்கே இருந்தவங்களுக்கும் காமிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துறது. அவரிடத்தில் வீட்டுக்கே அதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறமா ஒரு செய்தி வந்தது. ஆகவே அது எனக்கும் மகிழ்ச்சி. அதை பார்த்து ஆயிரக்கணக்கான தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு அங்கேயே அந்த அரங்கத்திலேயே பல பேர் அதை பாராட்டினார்கள். வெளியிலிருந்து ஏகப்பட்ட தொலைக்காட்சி கால்கள் வந்தது. அதை பார்த்து மகிழ்ச்சியாக, அவரையும் பார்த்து மகிழ்ச்சியாக அப்படியே பேசிக்கிட்டே வந்து. ஒரு பக்கம் ஜாயின் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க அதிமுகவில் நிறைய பேர் அங்கே இருந்தாங்கன்ட்டு. இப்போ நாங்களும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதிமுக முழுக்க இப்போ தாவேகா சைடு போயிட்டாங்க.
அப்படிங்கும்போது அப்போ இன்னும் அங்கே என்னதான் நடக்குது அதிமுகவில்? அதிமுகங்கிற கட்சி இதுக்கப்புறமும் சர்வைவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நேற்று கூட கிருஷ்ணகிரியில் நான் சேர்ந்துட்டு வந்த பின்னாடி அந்த மாநகரத்தினுடைய செயலாளர் கிடைச்சி அப்புறம் வழியில் நிறுத்திட்டாங்க பார்த்துட்டு. அப்புறம் அங்கே அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மாவட்ட தலைவரும் கிடைக்கவில்லை. அவங்க வெளியில் இருந்தாங்க. அந்த வந்துக்கிட்டு இருக்கேன். ப்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சு நம்ம ஊடக நண்பர்கள் வந்தாங்க. நீ கேட்ட கேள்வியில் அதிமுக இன்னும் இருக்கிறதா என்பது தான் கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. இந்த 47 இடங்களை பெற்றது அந்த நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் பேட்டி கொடுத்தேன். நாடு பூரா அதை சொன்னதை புகழேந்தி சொன்னது தான் நடந்ததுன்னு நாடு பூரா பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறேன் நான். என்னென்னா 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள், டெபாசிட் இல்லாமல் போயிடும். நடந்தது 100 இடங்களுக்கு மேல் டெபாசிட் போச்சு. 47 இடம் வந்ததே இரட்டை இலைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுக்காக, அந்த மறையாமல் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்காக விழுந்த வாக்குகள். இப்போ அந்த 47லயே ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. எல்லாம் போச்சு. எல்லாரும் வந்துடுவாங்க. அதை தான் நான் கிருஷ்ணகிரியில் சொன்னேன். எல்லோரும் வந்துடுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே திருநெல்வேலி அல்வா கொடுத்து பழக்கப்பட்ட துரோகி ஒரு மூதேவின்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன எடுத்துட்டாலும் சரி. இந்த பழனிசாமி, இந்த பல்லழகர், இவர் கல்லழகரை வணங்கி ஆற்றுல இறக்கி விடுவாங்க. இந்த பல்லழகரை தூக்கிட்டு போய் எங்கேயாவது காட்டில் இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும், திரும்பி வராத இடத்துல. அதுபோல் ஒரு இலக்கியத்தையே அடித்து நாசம் செய்து இன்றைய தினம் இயக்கமே ஒழிந்தது. நீங்கள் ஒன்றை கவனிங்க. நான் தாவேக்கால மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களிடத்திலே சொன்னேன், ஆனந்திட்ட, உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனாதையாக்கப்பட்டு இந்த கட்சி எங்கே போகிறது என்று தெரியாமல், இந்த கட்சி முற்றிலும் முடிந்து விடமோ, தொடர் தோல்விகளை சந்திக்கிறது, எல்லாத்தையும் முடிச்சிட்டானே இந்த ஆள் அப்படின்னு எல்லாரும் வேதனையோடு அந்த வேதனை வெளிப்பாட்டிலே விளிம்பிலே நின்று அவர்கள் மனதார வருத்தத்தை தெரிவித்து பல பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அரவணைத்து வரவேற்று அவர்களை இங்கே வாருங்கள் என்று சொல்லி வரவேற்று ஏற்றுக்கொண்டு அவர்களை புரட்சி தளபதி முதல்வரிடத்திலே காண்பித்து அந்த அன்பான காரியத்தை அழகுற செய்தவர் தான் அந்த ஆனந்த் அவர்கள். ஆனால் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தொண்டர்கள் இப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்காங்களாம், ஏன்னா துரோகிகள்லாம் வெளியே போயிட்டாங்களாம். எல்லாம் துரோகி. நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேர் வெளியில் போவான். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னும் 2 பேர் வெளியில் போவாங்க. ராத்திரியெல்லாம் போவாங்க. ஒருத்தர் தலைமையில் 5000 பேர் சேர்ந்ததா. மரகதம் மாநாடு போட்டு 20,000 பேர் அந்த அம்மா மிஸ்ஸஸ் மரகதம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ எல்லாத்தையும் எடுத்துருக்கல. இந்த 5000 பேரை தேடி கண்டுபிடிக்க முடியல உங்களால். எல்லாம் அப்படியே சாரையாக போய்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் துரோகிகள். இருந்தாலும் ஒருத்தர் தான் நல்லவர். இவரை சுற்றி 4 சகுனிகள் இருக்கிறார்கள். இந்த தாவேக்காவே இல்லைன்னா இவர்கள் எங்கே போயிருப்பார்கள் நினைத்து பாருங்கள். அப்படியே முடங்கி வீட்டில் உட்கார்ந்து இருந்திருப்பான். தாவேக்கா இருந்ததால் தான் இந்த இடத்தை தேடி போக முடிந்தது. அவர்கள் வரவேற்றார்கள். இது நடந்ததா இல்லையா? அங்கே நாம் பாராட்ட தானே வேணும். அதை இப்படி பார்க்கக்கூடாதா? தாவேக்கா இருந்ததுனால தான் நீங்கள் இப்போ அதிமுகவை எல்லாரும் கைவிட்டுட்டு இப்படி வந்து. அருமையான கேள்வி. நீங்கள் இப்போது இத்தனை கொஸ்டனை நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்ட அருமையான கேள்வி. இதுக்கு என்கிட்ட இருந்தால் உங்களுக்கு சரியான பதிலே கிடைக்கும். தாவேக்கான் இருக்கிறத பார்த்து அதிமுக தொண்டர்கள் போனார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. நோ, அது தவறு. ஒரு தலைமை சர்வாதிகார போக்கு, அகம்பாவம், ஆணவம், திமிர் அத்தனையும் ஒன்றாக உருவெடுத்த ஒரு மனிதன் கையில், குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு அழிந்து கொண்டே இருக்கின்ற இயக்கத்திலே என்ன செய்ய முடியும்? ஒரு தோல்வியை தாங்கிக்கலாம். 2 நாடாளுமன்றத்திலே 0, 1 தான் ஜெயிக்குது. தேனி மாத்திரம் போன தடவை, இந்த தடவை 0. அதுக்கு பின்னாலே சட்டமன்றத்தை 2 தடவை இழந்தாகி விட்டது. என்னங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? எது மாதிரி இருந்த கட்சி? ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் 0 போயிடுச்சு. மாநகராட்சி, பேரூராட்சி எல்லாம். ஸோ இடைத்தேர்தல்களை புறக்கணித்து ஓடுகின்ற காட்சி. இது தலைமையா? கேட்டால் அம்மா தோக்கலையா, ஆயா தோக்கலையா,
தலைவர் தலைவர் இப்ப திமுக கூட தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா திமுகவுல இருந்து இப்படி சாரசாரியா போறாங்களான்னு பாத்தீங்களா? அதுதான் சொன்னேன். இப்போ நீங்களே கேள்வியை சொல்லி நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்மேஷனாக இருக்குது, ஒரு கட்சி அமைப்பாக இருக்குது, அங்கேருந்து யாரும் வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த கேள்வியில் தான் பதிலும் இருக்கிறது. இது சரியாக இருந்தால் ஏன் போகிறாங்க வெளியில்? கேள்வி கேட்டு நீங்கள் மாட்டினீங்க இப்போ என்கிட்ட. ஏன்னா திமுகவிலேருந்து போகலைன்றதை ஊர்ஜிதம் பண்ணும்போது, என்டாஸ் பண்ணும்போது, ஏன் அண்ணா திமுகவில் ஒருத்தரும் இருக்க மாட்டேங்கிறான்? இன்றைக்கி கூட்டம் போட்டு கூட்டினாலும் யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏங்க இந்த நிலைமை ஏடிஎம்கேக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் ஏன் இபிஎஸ் அவர்களுக்கு தான் இவ்வளோ டாமினன்ஸா இறங்கணும், கீழே இறங்கணுங்க. ராகுல் காந்தின்ற ஒப்பற்ற தலைவர் காங்கிரஸில் தோல்வி கண்டினியூஸாக வருதுன்னு சொல்லி ராஜினாமாவை தூக்கி எறிந்தார். பக்கத்தில் இருக்கின்ற இந்த பெரிய தலைவர்கள்லாம் காங்கிரஸை குடி தோண்டி புதைக்கிறான்னு ஓப்பனாக சொன்னார். மல்லிகார்ஜுன கர்கே என்கின்ற மாபெரும் தலைவன் அவரை கூப்பிட்டு அந்த மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவரை நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்த்த அவர் ஒரு ஷூ மாட்டிக்குது காலில், அதை ராகுல் காந்தி சரி பண்ணி விடுறாரு. நினச்சி பாருங்கள். ராகுல் காந்தியும் அந்த பிரியங்கா அவங்களும் சும்மா ஏழை பாடைகள்லாம் கட்டி பிடிச்சி வரவேற்று அன்போடு மனமுருக எப்படி நடத்திட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அது கட்சியா? இந்த கிடைச்ச உடனே அதில் அதிகாரத்தில் அமர்ந்த ஹிட்லர் மாதிரி அதை விட்டு கொடுக்காம இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிற மனிதனை பார்த்துருக்கிறீர்களா? எங்க என்ன ஆயிடுன்றீங்க? எப்படிப்பட்ட தலைவர்களை இந்தியா பார்த்து விட்டது? நான் தொடர்ந்து தோல்விக்கு காரணம், எதிர்ப்பு அதிகமாகிறது, எல்லோரும் விலகுகிறார்கள். நான் இங்கே பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவை ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து என்னால் சகிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது.